அதாவது இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப எதிர்பார்த்து ஏங்கி ஒரு நல்ல படங்கள் எதிர்பார்க்கறது நம்ம இந்த படம் கண்டிப்பா வந்து திருப்தி படத்தான். கண்டிப்பா சொல்றேன், அழ வைக்கும். அதாவது மாரி செல்வராஜ்னாலே ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணுவாருங்க. அதாவது ஒரு அந்த இயற்கை சூழல், ஒரு ஆடு மாடு ஒரு பூச்சி, அது கூட அதை காட்டுற கேமரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஒரு சாப்பிட்ற சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடுக்கு எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு இந்த படம் உங்களுக்கு பார்த்தா புரியும். கண்டிப்பாக அழ வைக்கும் அந்த படம். செம்ம மியூசிக்லாம் வேற லெவல் பிரதர். மாரி செல்வராஜ்லாம் என்ன சொல்றது, எல்லாரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. எனக்கும் ஆசையார் ஒரு கட்டி பிடிக்கும் போல. இல்ல 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 ஆக்சுவலா இவன் புக் பண்ணும்போது என்னடா வாழை காஸ்ட பத்தி இருக்க போதா, ஏன்னா அவர் நார்மலா அந்த சப்ஜெக்ட் தான் எடுப்பாருன்னு நினைச்சுதான் யோசிச்சேன். பட் அந்த பத்தி எதுவுமே எடுக்கல. இது என்ன, ஒரு கிராமத்துல வாழ்றவங்களோட கஷ்டங்கள், அந்த படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைகள் பட் வறுமை நிலையால அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஆனா ஒரு வேலைக்கு போயே ஆகணும். அது என்ன வேலையை காட்டுறாங்கன்னா இந்த வாழைக்காய் சுமக்கிற வேலை. பசங்களுக்கு படிக்கணும்னு ஆசை, ஏன்னா சின்ன வயசுல என்ஜாய் பண்ற வயசுல அவங்க கஷ்டப்படணும்ன்ற ஒரு நிலைமைக்கு பேரண்ட்ஸும் தள்ளுறாங்க, சிச்சுவேஷனும் அப்படிதான் இருக்கு. அதை விவரிச்சு சூப்பரா எடுத்திருக்காரு படத்தை. அதுல என்னன்னா அந்த பசங்களுக்கும் அந்த டீச்சருக்குமான ஒரு பாசமா இருக்கும். அந்த சீன் வந்து சூப்பரா எடுத்திருக்காரு. ஆக்சுவலா அந்த காலத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் அப்படிதான் ஒளிஞ்சு நின்று பார்ப்பாங்க. அந்த கதையெல்லாம் சூப்பரா எடுத்திருக்காரு. அதே மாதிரி இதுல என்னன்னா சில அரசியல்வாதிகள் இன்னும் இருக்காங்க இந்த ஊர் உலகத்துல. என்னன்னா நான் வந்து உனக்கு காலை உணவு கேட்டனா, மதிய உணவு கேட்டனா, நான் வந்து இலவச பஸ் பாஸ் கேட்டனா, நான் வந்து 1000 ரூபாய் கேட்டேன், இந்த மாதிரி பேசுற அரசியல்வாதிகள் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம சிட்டி சைடை வச்சு பேசிட்டு இருக்கோம், இங்க யாருக்கும் கஷ்டம் இல்ல, எல்லாருக்கும் காலைல சாப்பாடு இருக்குன்னு. ஆனா இன்னுமே கிராமத்து சைட்ல போனீங்கன்னா அங்கங்க ஒரு வேளை சோறுக்கு கஷ்டப்படுறவங்க இன்னுமே இருக்கான். அங்கங்க 1 ரூபாய் தருவாங்களா, 10 ரூபாய் தருவாங்களா, வருமானம் ஏறுமா அப்படின்னு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அந்த வலி வேதனைகளை வந்து சூப்பரா காட்டியிருக்காரு டிரெக்டர். ரியலி ஹேட்ஸ் ஆஃப். இதை வந்து என்னன்னா இப்பத்தி ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இப்பத்தி ஜென்ரேஷன் என்ன பண்ணுதுன்னா, எனக்கு iPhone 13 வேணும், இல்ல iPhone லேட்டஸ்ட் மாடல் வேணும்னு 5 நாள் அழுகுறான் அம்மா அப்பா கிட்ட. அவங்களும் வீட்டுல இருக்கிற நகைகளை தூக்கி போய் அடமானம் வச்சு வாங்கி தராங்க. இல்லைன்னா எனக்கு KTM பைக் வேணும்னு அழுகுறான். அவங்க வாங்கி கொடுத்த அத்தனை நாளையும் என்ன பண்றாங்கன்னா எடுத்துன்னு போய் ஆக்சிடென்ட் பண்ணி செத்து போறான். சோ இந்த ஜென்ரேஷன் வந்து பாக்கணும், அடடா அங்கங்க பாடுற பசங்க எவ்வளவு கஷ்டப்படுறானுங்க, ஸ்கூலுக்கு போறதுக்கு கஷ்டப்படுறானுங்க, வேலைக்கு போறானுங்க, 1 ரூபாய் சம்பாதிக்க, ஒரு வேளை சோறு கஷ்டப்படுறானுங்க. ஆனா நம்ம எவ்வளவு செல்வாக்கா இருக்கோம், ஜாலியா இருக்கும். சோ இதெல்லாம் நினைச்சு அவனுங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒத்துழைக்கணும், பேரண்ட்ஸை டார்ச்சர் பண்ணக்கூடாது. அந்த ஜென்ரேஷன், அந்த மனபாகத்துல இருக்கிற கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்தை பார்க்கணும். பெற்றோர்களும் 100% வந்து இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துரும். அவன் கேட்கறதெல்லாம் உடனே வாங்கி கொடுத்துறதுனால தான் அவன் போய் 7:30 முடிச்சிடறான். ஸோ அவனோட வந்து பார்க்கும்போது தான் அவனுக்கு இந்த வலி வேதனை எல்லாமே தெரியும். சூப்பரா எடுத்திருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்லாம் எப்பா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு அந்த வலிகள் வேதனைகள் நிறைந்த ஒரு படம் அருமையா இருக்கு. எப்படி எடுத்திருக்காங்க? இல்ல கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து இது வந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு நினைக்கிறேன். ஒரு பாதிக்கப்பட்ட மனுஷனால மட்டும்தான் வந்து இப்படி பண்ண முடியும். அவரோட கசினோட படம் தான் அந்த மாதிரி ஒரு லிங்க்ல இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, எவனும் தடுக்க முடியாதுங்க. லாஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அவர்லாம் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அவர் மென்ஷன் பண்ணிடுறாரு, இது வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் மாதிரி தான் போட்டுருக்கு. சமூகத்துக்கு மெயினான விஷயம் சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், ஒருவேளை அந்த பையன், ஒரு சின்ன பையன் வந்து சாப்பிடுறதுக்கு பசி பயங்கரமா இருக்கும், அவங்க அக்கா செத்துட்டு இருப்பாங்க, இருந்தாலும் அந்த பசி கொடுமை வந்து சாப்பிடுவான். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அழுதுறீங்க. வேற லெவல்ல இருக்கு. அதெல்லாம் சொல்றது சமுதாயத்துக்குன்றது வந்து சமுதாய கருத்துன்றது வேற, ஒரு வலி வேதனையை சொல்லியிருக்காரு. இல்ல கருத்துனா நான் அந்த வலிதான், ஸ்டூடெண்ட்ஸோட வலி. ஒரு என்ஜாய் பண்ற வயசுல அவன் வந்து வேலைக்கு போய் கஷ்டப்படுறான், அவனோட வலி வேதனைகளை வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதை பார்த்தாச்சு வர ஜெனரேஷனும் வர ஸ்டூடெண்ட்ஸும் திருந்திக்கணும்ன்றதுதான். அந்த 1000 ரூபாய்க்கு ஏதோ தப்பு தப்பா பேசுறானுங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து பாருங்க என்ன சொல்றது, 1000 ரூபாய் குட்டியா மக்களை வந்து இதுவா மாத்துறீங்க. பொலிட்டிஷியன்ஸ்கான படமாவும் இருக்கு, எல்லாருக்குமான படம். ஒரு பொலிட்டிஷியன் தான் நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து ஃபர்ஸ்ட் பாக்கணும் இந்த படத்தை.